ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சரல் கிச்சன். திஸ் இஸ் ஹீமா. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி, டின்னர் ரெசிபி பார்க்கலாங்க. சார் ரவா தோசையும் அது சூப்பரான சைடிஷ் 2 சட்னியும் பார்க்கலாம். ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரவா தோசைக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது ரவை 1 கப்பு. அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு அரிசி மாவுங்க. இது வீட்லேயே கழுவி காய வச்சு அரைச்ச ரேஷன் அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கு ஈக்குவல் ஆஃப் த அமௌண்ட்டு மைதா, 1/2 கப்பு மைதா எடுத்துக்கிட்டேன். ஸோ மொத்தம் நம்ம 2.5 கப்பு எடுத்துருக்கோம் சரிங்களா. ரவை 1 கப், அரிசி மாவு 1 கப், மைதா 1/2 கப்பு. இதில் நம்ம டபுள் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். அதாவது 5 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்க்க போகிறோம். எந்த கப்பில் நீங்கள் அளந்தீங்களோ அதே கப்பில் 5 கப்பு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து சரியான மெஷர்மெண்ட். நீங்கள் இதில் வந்து தயிரோ இல்லை வந்து ஈனோ சோடா எதுவுமே சேர்க்க வேண்டாம். ரொம்ப நல்லா வரும். டேஸ்ட்டு வந்து ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். இதுக்கு நம்ம வந்து இப்போது சூப்பரான தாளிப்பு கொடுக்க போகிறோம் பாருங்கள். இப்போ நான் உப்பு சேர்த்து இதை நான் தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். இந்த மிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் ஆகுது. இது தனியாக ஊற வைக்கணும். அப்போ உங்களுக்கு தோசை சூப்பராக வருங்க சரிங்களா. ஸோ சால்ட்டு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் வந்து இதை தனியாக எடுத்து வைக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ சால்ட்டு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நான் தனியாக மூடி எடுத்து வச்சிடுறேன். ஸோ இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்க்காமல் இருக்கலாமா? கண்டிப்பாக சேர்க்கணுங்க. ரவா தோசைனாலே அந்த மிளகு ஜீரகம் அந்த ஃப்ளேவர் இல்லைன்னா ரவா தோசையே கிடையாது இல்லைங்களா. இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். பார்க்க போவோம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சரிங்களா. இதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் தாளிக்கிறோம். அடுத்தது பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் சேர்த்துட்டேன் 1 டீஸ்பூன். அடுத்தது பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் இஞ்சி சாப் பண்ணது. அடுத்து மிளகு 1 டீஸ்பூன். அடுத்தது பெருங்காயம், இது வந்து பெருங்காயத்தூள் சரிங்களா. இப்போ கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. ஸோ ரவா தோசைக்கு தாளிப்பு. இதை அப்படியே நம்ம தாளிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரவா தோசை வீட்டில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து தனியாக 20 மினிட்ஸ்க்கு வச்சிட போகிறோம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம சூப்பரான 2 சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது ஊறக்கூடிய 20 நிமிஷத்தில் நம்ம 2 சட்னி வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சட்னி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. 1 மினிட் இன்ஸ்டன்ட் சட்னி, கார சட்னி. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தக்காளியில் 1/2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 12 13 பல் பூண்டு, காஞ்ச மிளகா, புளி சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் 1/2 தக்காளி மிக்சியில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது காஞ்ச மிளகா, தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா. நான் வந்து ஒரு 10 மிளகா எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 13 பல் பூண்டு எடுத்திருக்கேன் புளிச்சது. அது கூடவே புளி, சின்ன எலுமிச்சை சைஸ் புளி, நெல்லிக்காய் சைஸ் வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், தாளிக்க போகிறோம். ஜஸ்ட் அதே தாளிப்பு கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு ஓகேங்களா, பெருங்காயம், கருவேப்பிலை, இவ்வளோதான். இந்த எண்ணெயிலேயே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த தாளிப்பு வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். அப்போ தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டே. அந்த தாளித்ததுலேயே சட்னி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸிலையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி அந்த ஜாரில் அந்த தண்ணி கலந்து அந்த சட்னியை நல்லா லேசாக பச்சை வடை போக நான் அதில் கொதிக்க விடணும். ஜஸ்ட் 1 மினிட்டுங்க, அவ்வளோதான். நீங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட் ஆகும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த சட்னி 1 மினிட் தாங்க. அடுத்தது நம்ம ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், நல்லா சாப் பண்ணிட்டேன். தேங்காய் விட கொஞ்சம் கம்மியாக உடச்ச கடலை சேர்த்துக்கணும்.
இது 1 கப்புனா அது 3/4 கப் உடைச்சுக்கலாம் இந்த மாதிரி. சரிங்களா? சேர்த்துட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு இஞ்சி, முந்திரி பருப்பு. ஓகேவா? சேர்த்து நீங்க உப்பு வச்சு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை மாவு ஊறியிருக்கோம். தோசைக்கல்ல வெங்காயம் வச்சு தேய்ச்சிட்டு இப்போ நான் எப்படி பண்றேனோ இதே மாதிரி நீங்க மாவு எடுத்து தோசைக்கல் ஃபுல்லா அழகா ஊற்றிடுங்க. எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி. ஸோ ஊற்றுனதுக்கு அப்புறம் நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். மாவு வந்து ஊற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு நல்லா முருகலாக கிடைக்கும் தோசை. அதான் ட்ரிக்கு. ஹோட்டல் ஸ்டைலில் தோசை வரதுக்கான ஒரு பெஸ்ட் டிப் அதுதான். தோசை நம்ம வந்து மாவை நல்லா தோசை கரண்டி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு ரவா தோசை. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ரவா தோசை இன்னொன்று ஊற்றுறேன் பாருங்க. கல்லில் இதுதான் இப்படிதாங்க ரவா தோசை ஊற்றணும். நீங்கள் கையிலலாம் எடுத்து தெளிக்கணும்னு அவசியமே இல்லை. கரண்டிலேயே அழகா நீங்கள் தோசை ஊற்றிடலாம். பாருங்க எண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா மேலே இருக்க அந்த மாவுலாம் ஈவனாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுதான் வந்து தோசைக்கான ஒரு ஃபர்ஸ்ட் டிப்பு. நல்லா சூப்பராக வரும். உங்களுக்கு தெரியுதா? முருகலை அடிச்சா திருப்பி போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகா வந்திருக்கு தோசை. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, தோசை சூப்பராக வருங்க. டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா நீங்கள் ஹோட்டலுக்கு போகணும்னு அவசியமே இல்லைங்க. வீட்லேயே நம்ம சூப்பரான ஒரு ரவா தோசை சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துருக்கு. இப்போ அடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறது ஆனியன் ரவா தோசை. சரி, நான் அதுக்கு ஒரு ஆனியன் கட் பண்ணிவிட்டு இந்த பாருங்க தவா மேலே ஆனியனை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இப்போ நான் வந்து அந்த மிக்ஸை வந்து ஊற்றுறேன். ஓகேங்களா? இதுதான் ஹோட்டல் ஸ்டைல். ஹோட்டலில் ஆனியன் ரவா தோசை இப்படி இந்த ஸ்டைலில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வருது தோசை மாவு. எண்ணெய் ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு தோசை. இப்போ ஆனியன் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுதா நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கா. அவ்வளோதான், சூப்பரான ஆனியன் ரவா தோசை ரெடி. எவ்வளோ சிம்பிளா ஈஸியா வருது பார்த்தீங்களா? உங்களுக்கு உடையாது, எதுவுமே ஆகாதுங்க தோசை. அவ்வளோ அழகழகா வரும் தோசை மாவு. தோசை ஊற்றுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். மெஷர்மெண்ட் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவும் வரக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இருந்தால் தோசை வராது. ஓகேங்களா? நீங்கள் பேக்கிங் சோடாலாம் மிக்ஸ் பண்ணவே வேண்டாங்க. மைதா இருக்கேன்னு கூட கவலைப்பட வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு 1/2 கப் மைதா சேர்க்கறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்படி உங்களுக்கு ரவை மைதா வேண்டாம்னா நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் ரவா தோசை, பிளைன் ரவா தோசைங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.